வணக்கம்மா. மாசாணியம்மனுக்கு நான் பூஜை பண்ணதை காமிக்கலைங்க. ஏன்னா எடுக்க முடியல வீடியோ. அலங்காரம் பண்ணது மட்டும்தான் எடுத்திருக்காங்க. நான் பண்ணியிருக்க அலங்காரம் அம்மாவுக்கு புடவை கட்டியிருக்குது. இதெல்லாம் நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கள். எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கிட்டு அம்மாவுக்கு வாரத்தில் ஒரு நாள் பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு சில பேருக்கெல்லாம் கோயில் வச்சுருக்காங்க சாமி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவே ஒரு கோயில் கட்டி அந்த வேலையை செஞ்சு பார்த்தா தாங்க அதோடய வலி என்னங்கிறத ஈஸியாக சொல்லிடுறோம். ஒரு கோயில் வச்சுருக்காங்கன்னு சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதை வச்சு நம்ம அதோட இதை நடத்தி பார்த்தா தான் அதோட அனுபவம் நமக்கு தெரியுங்க. ஈஸியாக சொல்லலாம். இவங்களுக்கு என்ன, இவங்க சாமி வச்சுருக்காங்க, அது நடக்குது இது நடக்குதுன்னு. அவங்களுக்கு எத்தனை கஷ்டம் இருக்குதோ, எத்தனை கடனை வாங்கி ஒரு இதை நடத்துகிறாங்களோ. நிறைய பேர் சாமி கும்பிட்றவங்கள தான் குறை சொல்கிறாங்க. நீ எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல. சாமி கும்பிட்றவங்க யாருமே நம்ம ஒரு தப்பே பண்ணினாலும் நம்ம நம்பிக்கை வச்சு கும்பிட்றோம். அந்த தப்பு சரியா இல்லையாங்கிறது சாமிக்கு தெரியும் இல்லைங்க. நம்ம ஒருத்தர் குறை சொல்ல வேண்டாம் இல்லையா. நமக்கு வேலை நிறைய இருக்குது. நம்ம இந்த வேலையவே பார்க்க முடியாதுல்ல. ஒருத்தர் குறை சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு டைமும் இல்லை, நேரமும் இல்லை. நிறைய பேரோட இது அப்படித்தாங்க. இவளுக்கு என்ன, இவ சாமி வச்சுருக்கா, இவளுக்கு காசு கிடைக்கிது, உண்டியலில் கிடைக்கிது, தட்டில் கிடைக்கிது. அந்த தட்டில் உண்டியல் உள்ள காசு அந்த சாமிக்கே சரியாக வருமாங்கிறது தெரியாதுங்க. அதை வச்சு நடத்துகிறவங்களுக்கு, அந்த அனுபவப்படுறவங்களுக்கு தான் தெரியும். சொல்கிறது ஈஸியாக சொல்லிடலாங்க. ஒரு சில பேர்லாம் சாமியை பற்றி நம்ம முன்னாடியே பேசுகிறதுல நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. கும்பிட்றதுக்கு விருப்பம் இல்லையா, நம்ம கும்பிடாமல் ஒதுங்கிடலாம். யாரோ கும்பிட்டு போகிறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். நம்ம போய் அந்த நியாயத்தை பேசுகிற நேரத்துக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு வந்துடலாம். அந்த மாதிரி யோசிச்சா யாரும் குறை சொல்ல வேண்டாம். அதே மாதிரி வேலை செஞ்சு பிழைக்கிறவங்களும் சரிங்க. வேலை செஞ்சு பிழைக்கிறவங்களும் அவங்கவுங்களுக்கு என்ன வேலை செய்யணும்னு தோணுதோ அதையும் செய்யட்டும். அவன் வேலைக்கு போகிறான், அவன் வேலைக்கு போகிறான், இந்த ஒரு பேச்சு இல்லை அப்படின்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போயிடலாம். எந்த ஒரு சண்டை சச்சரவும் இருக்காதுங்க. நிறைய பேர் நிறைய பேசுகிறத நானும் கேட்குறேங்க. எப்படி யாரையோ குறை சொல்லியெல்லாம் பேசுகிறாங்க. நான் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் தப்புன்னு தான்மா சொல்லுவேன். நமக்கு நம்ம வேலையை பார்க்குறக்கே நேரம் இருக்காது இல்லைங்க. நமக்கே மூச்சு விட்றதுக்கு நேரமும் இருக்காது. நம்ம போய் ஒரு நியாயத்தை பேச போய், ஆனால் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சே நான் சொல்கிறேங்கம்மா, சாமி வச்சு கும்பிட்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். ஏன் அப்படின்னா அவங்க எத்தனை வேலையாக இருந்தாலும் உடம்புக்கே முடியலனாலும் அந்த வேலை வெட்டியை விட்டுட்டு ஒன்று அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு செய்யணும். இல்லை அவங்களே செய்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க அந்த டைமுக்கு செய்யணும். நம்ம வாரத்தில் ஒரு நாள், எல்லா நாளும் பண்ணலைனாலும் வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம அந்த வேலையை செய்யணுங்க. பூஜை பண்ணணும். பூஜை பண்ணவங்களே நம்ம இஷ்டத்துக்கு வேறு யாரையும் போட்டு பண்ணவும் முடியாதுங்க. அது பண்ணவங்கன்னா அந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்டவங்களே தான். ஒரு ஐயர் பண்ணுறாரு, ஒரு 10 கோயில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேலை தெரிஞ்சவங்க தான் இந்த வேலையை செய்ய முடியும். அவங்களுக்கும் நம்ம அந்த காசு கொடுக்குற அளவு வருமானம் இருக்கும். இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் அவள் கோயில் வச்சுருக்கா, அவள் சாமி கும்பிட்றா, அவள் நல்லா இருக்கிறா அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் நம்ம வேலை எதுவோ நம்ம அதை பார்ப்போம், நம்ம போய் அந்த வேலை எதுக்கு பேசுவானே அப்படின்னு நினச்சிட்டா ஒருத்தருக்கு சங்கட்டமே இல்லைங்க. ஒருத்தர் நல்ல வசதியாக இருப்பாங்க, வீடு வாசல் கட்டி வசதியாக இருப்பாங்க. ஒருத்தர் குடிசையிலே இருப்பாங்க. அவங்க இப்படி இருக்கிறாங்களே, நம்ம இப்படி இருக்கிறோமேன்னு நினைக்கிறது. அது ஒருத்தருக்கு பேசுகிறது.
ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பேசுகிறதும் தப்புங்க. கூடால யாரும் கோயில்கிட்ட பேசிட்டு வேற போகிறாங்க. யார் பேசிகிட்டு இருக்காங்க, வீடியோ பேசல பேசாதுங்கனால யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க. இந்த மாதிரி எந்த வேலை செஞ்சு போய் பிழைக்கிறவங்களும் சரி, ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க. அவங்க குடும்பத்தை காப்பாற்ற, அவங்க குழந்த குட்டியை விட்டுட்டு நைட்டுன்னு இல்லாமல் பகலுன்னு இல்லாமல் வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களோட கஷ்டம் என்னங்கிறது. நம்ம உட்காந்து பார்க்குறவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஊருக்குள்ளே பாதி பேர் அடுத்தவங்க நியாயத்தை பேசுகிறதுக்கு தான் இருப்பாங்க. நம்ம எத்தனையோ பார்த்துருக்கோம். அவங்களுக்கு வேறு வேலையே இருக்காதுங்க. இவ போகிறாளா, ஏன்னா அவங்களுக்கு வருமானம் அதிகம், உட்காடுறாங்க, உட்காந்து திங்குறாங்க. அதனால் அடுத்தவங்க நியாயம் பேசுனா தான் அவங்களுக்கு சாப்பாடு இறங்கும். நமக்கு அப்படி இல்லைங்க, நம்ம வேலையை செய்யணும். இது என்னை ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னு நான் நினைக்காம, எல்லாத்துக்கும் இதான கதி. சாமி வச்சுருக்கா, கோயில் வச்சுருக்கா, கும்பிட்றா, உண்டியில் சேருது, தட்டில் சேருது. அது இருந்து பார்த்தா தானே தெரியும் எவ்வளோ செலவாகுது, தட்டில் உள்ளது போதுமா, உண்டியில் உள்ளது போதுமான்னு பார்த்தா தானே தெரியும். சொல்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புறம் பேசாமல், அடுத்தவங்கள பற்றி நம்ம தப்பாக நினைக்காம என்னமோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன வேலை செய்கிறதுக்கு தோணுது, அவங்க என்ன செய்கிறாங்களோ செய்யட்டும். நம்ம எல்லாம் அவங்களுக்கு கடவுள், ஆண்டவனு ஒருத்தன் இருக்கான், அவன் பார்ப்பான். அதுதான் நல்லது. நம்ம போய் பேசிட்டு அந்த பாவத்தையும் சேர்த்து முக்கறதுக்கு நம்ம ஒருத்தரோட நியாயம் வேண்டாம் இல்லைங்க. இப்போ நிறைய விஷயம் நானும் பார்த்ததுனால தான் இதை நான் பேசுகிறேங்க. இல்லைன்னா அதுவும் கூட நான் பேசியிருக்க மாட்டேன். அதே மாதிரிங்க, இந்த வீடியோ நான் பேசுனது, இந்த அலங்காரம் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா. வணக்கம்.